நேற்றைய வசனத்தை நாம் தொடருவோம். எசையா 51 10வது வசனம். நேற்று 9வது வரை படித்தேன். கர்த்தரை எழும்பு எழும்பு என்று சொல்கிறார்கள். நான் எழும்பு எழும்பு என்று எல்லா ஜனங்களையும் எழுப்பிவிட்டேன். கர்த்தரை ஏசையா எழும்பு எழும்பு, கர்த்தரே உம்முடைய புயங்கள் எழும்பட்டும் என்று சொல்கிறது. 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10வது வசனத்தை, கடல் தண்ணீரை இஸ்ரவேலுக்கு முன்னால் வற்றி போக செய்த கர்த்தர் பள்ளங்களிலும் அந்த வசனத்தை வற்றி போக செய்தார், மீட்க பண்ணினார். கடந்து போக கடலில் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படி கடலை வற்றி போக செய்து மீட்கப்பட்டவர்களை கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவா? கடலிலே பள்ளங்களை வழி செய்ததும் நீர்தான் அல்லவோ? அப்படி மீட்கப்பட்டவர்கள் கடலை வற்றச் செய்து பள்ளங்களில் கடந்து போக செய்த தேவன், கடலின் பள்ளங்களை உருவாக்கின தேவன். அப்படி மீட்கப்பட்டவர்கள் சியோனில் மகிழ்ச்சி அடைந்து களி கூறுவார்கள், கர்த்தரால் களி கூறுவார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. இந்த 2 வசனம் போதும், ஏனால் இது சிறிய காணொளி. சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷமும் எங்களை மீட்டு கொண்டு சியோனில் மகிழ்ச்சியாக வைத்து எங்கள் முன்னால் இருக்கும் கடலை வற்றி போக செய்து எங்களை மீட்டு இருக்கும் தேவனே. அப்படி மீட்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். We will be happy because our God made the Red Sea to separate, and He made the way through the sea, and those who were saved will rejoice in Zion. Let's pray that God is going to make you rejoice in Zion because He has chosen you. He has separated the sea for you. He bought you from the captivity. கர்த்தரை உங்களை மீட்கொண்டு வந்தார். அதனால் இன்றைய மாலை நேரத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். சியோனில் நாம் இருக்கிற இடத்தான் நமக்கு சியோன், அங்கு சந்தோஷமாக இருப்போம். அப்படி சந்தோஷத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி கோடான கோடி நன்றி ஆமென் என்று சொல்லி முடிப்போம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் for separating the sea for us. Thank you Lord, we are rejoicing in you.